பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சனி பயிற்சி வரலாறு காணாத வளர்ச்சி. மகாலட்சுமி கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டினா கூட ஆச்சரியம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அஷ்டமம் விலகி கஷ்டங்களை துரத்தி அடித்து சாதித்து காட்டும் காலமாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அமையுங்க. எப்பாடா வந்தாச்சு சனி பயிற்சி, விட்டாச்சு நிம்மதி பெருமூச்சு, கோடீஸ்வர பயணம் ஆரம்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரி புதிரியான அமர்காலமான அட்டகாசமான பல விஷயங்கள் நடக்குங்க. ஏன்னா முக்கியமா போன 5 வருஷமா கெண்டக சனி பகவான் காலகட்டத்திலையும் சரி, அஷ்டம சனி பகவான் காலகட்டத்திலுமே சரி, கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாட்டரி அடித்ததற்கு நிகரான ஒரு கோடீஸ்வர யோகத்தை சனி பகவானே கொடுக்க போறாருங்க. கூடவே குரு பகவான உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தெளிக்க போறாரு. பூசம் நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி யாரு தெரியும்ல? சனி பகவான் தான். அவர் தான் ஒரு மனிதனுக்கு ஆயுட்காரகன் மற்றும் தொழிற்காரகன். அவர் நல்ல சப்போர்ட்டான இடத்துக்கு போயிட்டாக வேற என்னங்க வேணும்? ஒரு தந்தை ஒரு மகனை பார்த்துப்பது போல உங்களை கட்டாயம் நல்லா தாங்க பார்த்துப்பாரு. நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் அவரே எங்களுடைய நட்சத்திர அதிபதியா இருந்துகிட்டு அஷ்டமம் நடக்கும்போது ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நவகிரக கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாக்கா தெரியும். நவகிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்க முடியாது. நம்ம இங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னாக்கா இன்னொரு கிரகம் வேற திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் என்னதான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக சனி பகவானே இருந்தாலும் சில நேரம் அவர்களுடைய பார்வை, அவருடைய டைரக்ஷன் வேற இடத்துல இருக்கிறதால அவரால உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது, நல்லது செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கிற கிரகங்களும் இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் டிராபிக் ஜாம் டோட்டலா கிளியர். உங்களுடைய பாதை பக்காவா இருக்கு. முடிந்தது அஷ்டம சனி பகவான், தொடங்கியது லாட்டரி யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால உடனே குருஜி இந்த மாதிரி நான் லாட்டரி டிக்கெட் எடுக்கலாம்னு இருக்கேன், எந்த நம்பர்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்காதீங்க. லாட்டரி அதிர்ஷ்டத்துக்கு நிகரான ஒரு கோடீஸ்வர யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. மத்தவங்களா மத்த நேரத்துல எல்லாம் வேலை செஞ்சாக்கா ஒரு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடமையை கச்சிதமா முடிச்சீங்க அப்படின்னாக்கா 300 ரூபாயா 1000 ரூபாயா உங்களுக்கு அதிகரித்து லாபத்தை ஈர்க்கும் அளவுக்கு சத்திய சனி பகவான் கொடுப்பாரு. அதனால நல்ல காலம் வரும். இந்த காலகட்டத்தில் கம்முனு இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க. ஊரே உங்களை பார்த்து போறாம படப்போது அப்படின்னு சொல்லாங்க. முக்கியமா கடந்த 5 வருடங்களாக அடி மேல அடி மேல அடி அடியா அடி அடியா வாங்கின ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி இந்த கடகராசியில வர இந்த நட்சத்திரம். இது வரைக்கும் ரொம்ப வீக்கா இருந்த நீங்க, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நினைச்சா கூட வேலை செய்ய முடியாம இருந்த நீங்க, ராட்சச பலம் தரும் சனி பகவானாலேயே இந்த உலகத்தையே வெல்லும் அளவுக்கு சக்தியை பெறுவீங்க. இனி பயம் என்பது அறவே உங்களை நெருங்காது, தொடவே பயப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பயத்துக்கே பயத்தை தர ஒரு ஆளாக நீங்க இருக்கலாம். என்னடா இது சினிமா டயலாக் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு பொருந்துங்க. உங்களுக்கு இருக்கும் எல்லா தடைகளுமே நீங்கும். உங்களுடைய பல நாள் கஷ்டங்கள் இன்று தீரும். உண்மைதாங்க. இனிமே வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க, தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி, சொத்து சேர்க்கையா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் விலகி போறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமாக மாற போதுங்க. உங்களுடைய சக்தி பெருசுங்க. எதையும் பார்த்து பயப்படாதீங்க, கண் கலங்காதீங்க. ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லாங்க. சனி பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அட்டகாசமான அல்டிமேட் சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில விதியை மாற்றி வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பொற்காலம் நெருங்கிய நேரம், கொடுப்பவனை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. தரணியை ஆள வரும் தர்மத்தின் தலைவனாக சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க. இந்த சனி பயிற்சி அட்டகாசமா தாங்க இருக்க போகுது. கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன 10 வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலைவாசி என்னவோ 3 மடங்கு ஏறிடுச்சு. சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்மோண்டு தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல, மேல வரவே முடியல, அதே டெசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு, உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்தில் 2வது வேலையை செய்வீங்க. செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம், இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம். ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம், ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம். அதன் மூலமா பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும்.
முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க. உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்கை வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க. முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேட்கறதும் சரி, நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி, இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி, சொந்தமா ஒரு வீடு இல்லங்க, எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு, சொந்த நிலம் வாங்குறதுக்கு, சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க, இடத்தை போய் பாருங்க, அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும், அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேங்க, எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க, சொந்த வீடு இருக்காது. அவங்க இருக்கிற ஊர்ல வாடகை வீட்லயே பல வருஷமா ஓடிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க, எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்ல. நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும். நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க, நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க, பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க, காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம், மனசுக்கு பிடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க. இப்ப வரப்போறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணா நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம். முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பெயர்ச்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி, மக்கள், சுய தொழில், கூட்டாளி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க. அதனால ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம். அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு. முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி, கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கூட ஆக போகுது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல, டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டோம், எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு, அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் குரு பகவான் பார்வையிடுறாரு. சனி பகவானும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க போறது இல்ல, சாதகமா தான் இருக்காரு. இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க. குலதெய்வ வழிபாட போடுங்க, பொங்கல் வைங்க, வேண்டிக்கங்க. எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன், மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க. வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க. எதை பத்தியும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. உண்மையாலுமே சொல்றேன், இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. படிக்கிறதா இருக்கட்டும், வேலை தேடுறதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், தொழில் செய்யறதா இருக்கட்டும், காதல் செய்யறதா இருக்கட்டும், காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும், ஒருவேளை பிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும், திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும், வாடகை வீட்லயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும், வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட
கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு போன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலமா பேசி இருக்கிறாங்க. இந்த பயிற்சியில இருந்து ஒரு 6 மாசத்திலேயே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ, தடைப்பட்டுச்சோ, அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்குங்க. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க, வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க, வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க. அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில. வீடு மாறுறதா இருக்கலாம், வேலை மாறுறதா இருக்கலாம், வேற ஊருக்கே போறதா இருக்கலாம், தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், தொழில கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ, இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க லாபத்தை குவிக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை செய்வீங்க. கூடவே வர மே மாசம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க, ஸ்பீடா வார்த்தையை விட்டுருவீங்க. அரிசியை கொட்டினா அழிலாம், வார்த்தையை கொட்டிட்டா அள்ளவே முடியாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி பார்த்து பேசுங்க, இல்லனா உறவுகள் முறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா உங்களுக்கு எல்லாம் கடந்த பயிற்சியிலேயே என்னதான் அஷ்டம சனி பகவான் விலகி இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கல அப்படின்னு நாங்க சொல்லணும். காரணம் குரு பகவானும் சரி, ராகு பகவானும் சரி அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கல. ஆனா இப்போ நீங்க கோட்டீஸ்வரனாக மாறுவதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. முக்கியமா கோட்டீஸ்வர யோகம்னா என்னங்க? பணம் கோடி கோடியா மூட்டையில வச்சு கொடுக்கறதா, சுட்கேஸ்ல வச்சு கொடுக்கறதா, இல்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறதா? அது கிடையாதுங்க. கோட்டீஸ்வர யோகம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை நிலைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் யோகம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா? எப்பதான் என்னுடைய சம்பளம் 5 டிஜிட்டை தொடுறது, 6 டிஜிட்டை தொடுறது, சொந்த வீடு எப்போ அமைகிறது, சொந்தமா கார் எப்போ வாங்குறது, சொந்தமா நிலம் புலான்கள் எப்போ வாங்குறது, தங்க நகைகள் எப்போ வாங்குறது, வெளியூருக்கு எப்போ போறது, வெளிநாட்டுக்கு எப்போ போய் வேலை செய்யறதுன்னு நினைச்சு வருந்தினா உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க. எதிரிகளையும் பிரச்சனைகளையும் அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி வியூகம் வகுத்து சிகரம் தொடும் அளவுக்கு உங்களுக்கு சக்தியை சனி பகவான் கொடுப்பாருங்க. ஒரு சில ராசிக்கு, ஒரு சில நட்சத்திரத்துக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை வரும், கல்யாணம் நடக்காது, இல்ல கல்யாணம் நடக்குது, குழந்தைகள் நிறைய இருக்கு, குடும்பத்துல பிரச்சனைகள் ஓரளவுக்கு தான் இருக்கு, ஆனா பணம் இல்ல, நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கிரகங்களின் அமைப்பு இருக்கும். உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல மாறப்போகுது. ரெண்டுமே பர்சனல் லைஃப், சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்லறமா இருந்தாலும் சரி, பணப்புழக்கமா இருந்தாலும் சரி, வேலை மற்றும் தொழில முன்னேற்றமா இருந்தாலும் சரி, இது ரெண்டத்தையுமே புடிச்சு இழுத்து ஒன்னாவே கொடுக்கிற அளவுக்கு சக்தியை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்கவே போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. முக்கியமா இந்த காலகட்டத்தில் உறவுகள் மூலமாக உற்சாகம் பெறுவீங்க. புதிய உறவுகள் கிடைக்கலாம். அது நண்பர்களா இருக்கலாம், காதலா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம். உங்கள் வீட்டில் புதிய நபர் இணைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பிரகாசமா இருக்குங்க. இதுவரைக்கும் கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணிவிடியா இருந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பாக்கியம் தரும் பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும். காரணம் அன்புக்கு மட்டும்தான் இவங்க அடிமை. அதட்டி பேசினாங்க அப்படின்னாக்கா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, நீயாவது வேலையாவதுன்ட்டு. ஏன்னா இயற்கையாகவே ஏகப்பட்ட திறமைகள் உள்ள ஒரு நட்சத்திரம். இவங்க ஏமாறணும் அப்படின்னாக்கா பாசத்தை காட்டி தான் ஏமாத்த முடியும். இந்த சனி பயிற்சி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் பயிற்சியா இருக்கும். சனி பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க. கடவுளின் சக்தியுடன் சிறப்பான, தரமான, அதிரடியான, சரவெடியான, லாட்டரி அடித்ததற்கு இணையான கோட்டீஸ்வர யோகம் கிடைத்தே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. முக்கியமா இந்த நட்சத்திரத்துல ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள், நடிகைகள், மியூசிக் டைரக்டர்ஸ், பாடகர்கள், டான்ஸ் மாஸ்டர்ஸ் கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியும் இருக்கு. இன்றும் நிறைய பேர் இந்த ராசியில டிவி, சினிமா துறையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இவங்க எல்லாம் சுயநலமா இருக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சரி, யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னாலும் சரி, முதல் ஆளா வந்து நின்னு தட்டி கேட்கறதா இருந்தாலும் சரி, செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இவங்க கிட்ட இல்லனா கூட சரி, கடனை உடனே வாங்கியாவது உதவி செய்வாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே வாழ்க்கை அப்படின்ற கூற்றின்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவதுதான் இவர்களிடம் இருக்கும் ஒரு முக்கியமான குணம். அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த 5 வருஷமா 2020 முதல் நீங்க ஒரு விஷயம் நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதை செய்ய முடியாம
நிறைய நேரம் திணறி இருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாற போதுங்க. நீங்க கொடுக்கிற வார்த்தைக்கு சக்தி அதிகரிக்கும், உங்கள் சொல் செயலாகும், உங்களுடைய செயல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களது உழைப்பால் மற்றவங்களையும் வாழ வைப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க மனசை புண்படாதபடி பேசுறதுல திறமைசாலி. அதே நேரம் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஏய் நீ பண்ண தப்பு மாத்திக்கோ, இல்ல அப்படின்னாக்கா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பனே சொல்றதுக்கும் தயங்காதவங்க. இவங்களுக்குலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இப்பெல்லாம் சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக அளவு சம்பளம் இல்லாம செய்யும் தொழில லாபம் இல்லாம இருக்கும் என்று நேர்ல வந்து பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, போன் பண்ணி பேசினவங்களா இருந்தாலும் சரி, மெசேஜ் அனுப்பினவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. அதுக்கான காரணங்களையும் அதை விளக்குறதுக்கான சூட்சமாலாம் பத்தியும் நான் சொல்றேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னதுல, குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுலான்னு இருக்கேன், வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, எப்படா என்ன தூக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பிடிச்சி அமுக்குறாங்க, என்னால முன்னேறவே முடியல, நான் என்னதான் வேலையை நல்லா செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் சூப்பரா வேலை செய்யறேன், நல்லா வேலை செய்யறேன், ஆனா என்னை விட சரியா வேலை செய்யாதவனுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறான், காக்கா பிடிக்கிறான் அப்படின்றதுக்காகவே ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், அவார்டு, ரிவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல பேரை கொடுக்குறாங்க. ஆனா நான் என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் என் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லும் காலகட்டமாக இந்த 2.5 வருடங்கள், முக்கியமா இந்த 800 நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும். நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம், வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம், இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு இங்க இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அங்க இருக்க பொருளை இம்போர்ட் பண்ணலாம். எப்படியாவது அயல் நாட்டு பணம் உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நடக்குங்க. முக்கியமா இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான லாபம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த லாபம் ஏதாவது ஏமாற்று வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்குங்க. அதே நேரம் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிந்து தெரிந்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கு. காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை அந்த காதல் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னாக்கா அந்த காதலால் உங்களுடைய எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியான திருமணமா இருக்கும் அப்படின்றதால அந்த காதல் சனி பகவானாலேயே கட் செய்யப்படுது, நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால எதா இருந்தாலும் ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சுக்கிரனும் சூப்பரா இருக்காரு, குரு பகவான் அதிரடியா இருக்காரு, சனி பகவான் அட்டகாசமான இடத்துல இருக்காரு, ராகு பகவான் ராட்சசத்தனமா சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு, கலஸ்திர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற என்னங்க வேணும்? உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட உடல் நலம் இந்த காலகட்டத்தில் மேம்படும். ராகு, கேது, குரு, சனி இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த 2.5 வருடங்கள் அமைய போகுது. அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும். ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க. உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். அது வீடு, நிலம், கார்கள், வாகனங்கள், தங்க அணிகலன்கள், உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்துல வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னாக்கா பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுடைய ஸ்பீட் லிமிட்லயே போங்க. ரொம்ப ஸ்பீட்லாம் முறுக்காதீங்க. ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது வேற எவனாவது வருவான், வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏய் நீ போடா, நான் பாத்துக்கிறேன், எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு வீட்டுல புள்ள குட்டிங்க இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எந்த போட்டிக்கு நான் வர தயாரா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு ஒதுங்கி உங்களுடைய கடமையை மட்டும் பாருங்க. யாரு ஏத்தி விட்டாலும் சரி, யாரு உசுப்பி விட்டாலும் சரி, கம்முன்னு இருங்க. வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும். உண்மையுமே அது சூப்பர் டயலாக்ங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வர மே மாசம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு, குரு பயிற்சியுமே இருக்கு. இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால இந்த 2.5 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 800 நாட்கள் சப்போர்ட்டா தாங்க இருக்கும். மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுன்னு தட்டுங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். அவ்வளவுதாங்க. இந்த பயிற்சி செம தூளா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது
நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.